தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி. அவசரம் வேண்டாமே. லூக்கா 24:29. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இயேசு அவர்களது வற்புறுத்தலுக்கு இணங்கினார். அவர்களோட கூட போய் தங்கும்படி அவர்கள் கொடுத்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். சாயங்காலம் ஆயிற்று என்பதால் அல்ல, தமக்கு சொந்தமானவர்களோடு இருக்க அவர் வாஞ்சித்ததால் ஏற்றுக்கொண்டார். உயிர்த்தெழுந்த கர்த்தராக பரலோகத்திற்கு ஏறும் முன் அநேக காரியங்களை செய்து முடிக்க வேண்டியிருந்தாலும் அவர் பிரயாணத்தை உடைப்பதை ஒன்றும் தடுக்க இயலவில்லை. உண்மையில் அவர்களோட கூட இருக்கவே அவர் முன் வந்தார். தங்களோடு கூட அவர் இருக்கும்படி அவர்கள் அவரை விரும்பி அழைக்க அவரும் வாஞ்சியுள்ளவராய் இருந்தார். ஆதலால் தான் அவர் அப்புறம் போகிறவர் போல அவர்களுக்கு காண்பித்தார். ஆண்டவருக்கு எத்தனை இலகிய இருதயம்! நம்முடனே ஐக்கியமாய் இருக்க அவர் ஏங்குகிறார். அவர்கள் அன்பாய் நினைவு கூர்ந்து கவனமாய் தம்மை அவர்களோட ஐக்கியம் கொள்ள அழைக்கும்படி அவர் விரும்பினார். விருந்தின் போது அவர்கள் அவரை அழைக்க தவறி இருந்தால் அவர் துக்கப்பட்டிருப்பார். அவர்களும் மகிமையின் கர்த்தரை பார்க்க தங்களது கண்கள் திறக்கப்படுவதை என்றைக்கும் இழந்திருப்பார்கள். மும்முரமான வாழ்க்கை வாழ்ந்து அவசரப்படுவதனால் எத்தனை அதிகமாய் இழந்து போகிறோம். அப்படிப்பட்ட மும்முரமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனோடு செலவழிக்க நேரம் இல்லாமற் போனால் நம் வாழ்வின் நோக்கத்தையே இழப்பதினால் அந்த வாழ்வின் பிரயோஜனம் என்ன? அவர் மட்டுமே நமக்கு ஆதாரமாகவும் ஊக்கமாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கிறார். அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர் நம்மோடு கூட தங்க வாஞ்சிக்கும் போது நாம் அவருக்காக காத்திருக்க எத்தனை தவறுகிறோம். நாம் இனி ஒருபோதும் அவசரப்படாதிருந்தால். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.